பரிசுத்தம் மிக அழகானது, பரிசுத்தம் மிக எளிமையானது, பரிசுத்தம் மிக நேர்த்தியானது, பரிசுத்தம் மிக வசீகரமானது. அன்புதான் பரிசுத்தம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் பரிசுத்தமாக இருக்க அதுதான் காரணம். அவரிடம் அன்பு இல்லைன்னா அவரிடமும் பரிசுத்தம் இருக்காது. சுயநலமின்றி நம்மை நேசிக்கிறார். சுயநலம் எங்கு உண்டோ அங்கே போட்டியும் குழப்பமும் மற்ற எல்லா துர்குணமும் நிறைந்திருக்கும். யாக்கோபு 3:16 இப்படி சொல்கிறது, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்செய்களும் உண்டு. அன்பு எங்குண்டோ அங்கே சகல நன்மையும் உண்டாகியிருக்கும். யாக்கோபு 1:4 இப்படி சொல்கிறது, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கும்படி பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பெரிய வார்த்தை. நாம ஒன்றிலும் குறைவில்லாமல், கடவுளுடைய கனவை பாருங்க, நம்மளுக்கு கொடுத்த கனவு, பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமை வாழ்க்கையில நிறைய தேவை. பூரண கிரியை, பொறுமை சும்மா இல்லை, அது நம்மளை கிரியை செய்யறதுனால நம்ம அதனுடைய பலன் பூரணராய் நிறைவுள்ளவர்களாய் எந்த நற்குணத்திலும் குறைவில்லாதவர்களாய் மாற்றும். நாம் இயல்பாகவே சுயநலமானவர்கள். இதனால் வைராக்கியமும் வேதனையும் துர்செய்கையும் தொடர்கிறது. விரும்பாவிட்டாலும் தீமை செய்கிறோம், தவிர்க்க முடியவில்லை. புரிந்து கொள்வதற்கு எளிதாக பெரிய வார்த்தைகளை தவிர்த்திருக்கிறேன். மாம்சம்னா சுயநலம், ஆவினா அன்பு. இந்த எளிய வார்த்தைகளை, சுயநலம் அன்புன்ற வார்த்தைகளை மட்டும்தான் உபயோகிக்கிறேன். ஆவி மாம்சன்றதுதான் குழப்பம், அதனால அதை தவிர்க்கிறேன். பரிசுத்தம் என்றால் என்னவென்று நமக்கு தெரியவில்லை. ஆடையால் பரிசுத்தம், பக்தி வேஷத்திலும் போலி பரிசுத்தமாக நடக்கிறோம். ஜபத்தால் வரும் உணர்வும் பரிசுத்தம் ஆகாது. பரிசுத்தாவியில் நிறைவதாலும் வேதத்தை படிப்பதாலும் பரிசுத்தம் கிடைக்காது. பரிசுத்தம் என்பது நல்ல பழக்கம். அழகாக எழுதுகிறவனுக்கு கிறுக்கி எழுதுவது பிடிக்காது. கிறுக்கி எழுதுகிறவனுக்கு அழகாக எழுத வராது. இப்படிதான் பழக்கம். பரிசுத்தம்ன்றது ஒரு பழக்கம். அன்பில் பழக பழக பரிசுத்த சிந்தை உண்டாக்கி விடுகிறது. அவனுக்கு தீமை செய்ய பிடிக்காது. அன்பு சுயநலத்தை அழிக்கும், சுயநலம் அன்பை அழிக்கும். சுயநலமாகவே சிந்தித்து பழகிய நமக்கு அன்பாக நடக்க முடியவில்லை. பைபிளில் படிச்சிருக்கும், மாம்சம் ஆவியை அழிக்கும், ஆவி மாம்சத்தை அழிக்கும். அது நமக்கு விளங்கலை. அதனால தான் இந்த விளக்கமாக சொல்லியிருக்கேன். அன்பு சுயநலத்தை அழிக்கும், சுயநலம் அன்பை அழிக்கும். நாம் எண்ணத்தில் வசனத்தில் அன்பாக இருக்கலாம். ஜீவனை கொடுக்கிற அன்பெல்லாம் நமக்கு எட்டாத உயரம். நம் பிறவி குணம் அன்பல்ல, சுயநலமே. இது அசுத்தம். அடித்து புசிப்பது சிங்கத்தின் குணம். சிங்கமே பசிக்கு புல்லை தின்னு ரத்தம் குடியாதே என்றால் நல்ல பிள்ளை போல ஆஹா ஓஹோ சரி சம்மதம் முடியுமா? பசிக்கிறதே. கொன்று தின்னாமல் இருக்க முடியாது. பிறவி குணத்தை மாற்ற யாராலும் முடியும். அதுபோலத்தான் நாமும். நம் முயற்சிக்கு அப்பாற்பட்டது அன்பு. அன்பில்லாத இடத்தை சுயநலம் நிரப்புகிறது. வருத்தம், ஏக்கம், குழப்பங்கள், பகை, சகலவித தீமையும் இதனால் பலுகி பெருகுகிறது. இரத்த கொதிப்பு, இருதய நோய் போன்றவை இதன் பலனாக வருகிறது. சுயநலம் மிருகத்தனமானது. மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து கூட பார்க்காது. நான் நன்றாக இருந்தால் போதும், இது ஒன்றே அதன் நோக்கம். பிறருக்காக தன்னுடைய தொல்லை, தன்னுடைய எல்லாவற்றையும் தன்னையும் அன்பு விட்டு தரும். பிறரை வாழ வைத்து சந்தோஷப்படும். சுயநலமான நம்மை அன்பாக மாற்றுவதே தேவனின் ரட்சிப்பு. நாம மாற முடியாது. மாம்சத்திலிருந்து ஆவிக்கு மாறணும்னு சொல்றோம், அது புரிய மாட்டேங்க. அதனால தான் இந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறேன். சுயநலமான நம்மை அன்பாக மாற்றுவதே தேவனின் ரட்சிப்பு. இந்த மாற்றம் தான் நம்மை அவரை போல பரிசுத்தமாக்குகிறது. மெய் பரிசுத்தத்திற்கு இதுதான் வழி. இதை தவிர்த்து மீசை எடுப்பதும் நகை அணியாமல் இருப்பதும் பரிசுத்தத்தை புரிந்து கொள்ளாமல் செய்கிற கோமாளித்தனமே. சட்டத்திட்டப்படி நடப்பதால் பரிசுத்தமானவர்களானா? இல்லை. நகை அணியாததால் சுத்தமா? இல்லை. கபடமில்லாத அன்பு எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறது யாவரிடமும், அதை பார்க்கிற யாவரிடமும். இதுதான் கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு அடையாளம். பரிசுத்தமானது அநேகரிடம் நடைபெறவில்லை. தேவன் தான் எல்லாரையும் பரிசுத்தமாக்குறாரு, ஆனா நடக்கல. அது பார்க்கிறேன். ஏன் என்னை பரிசுத்தம் பண்ணும் என ஜெபித்தாலும் இது நடக்கவில்லை. அன்பை நமக்கு போதிக்காமல் யாரையும் பரிசுத்தம் பண்ண முடியாது. அன்பை கற்று பெருகினால்தான்
தானாக பரிசுத்தம் வந்துவிடும். அன்பு என்னவென்று தெரியாததால் பாருங்க, அன்பு என்னவென்று தெரியாததால் யாரும் இதை ஒத்துக்கொள்ள முடியல. அன்பு என்னவென்று தெரியாததால் யாரும் பரிசுத்தம் அடைய முடியவில்லை. ஆனால் இதான் உண்மை. வேதம் சொல்கிறது தேவ அன்பை நம் இருதயத்தில் ஊற்றியிருப்பதாக. ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு. இதை புரிஞ்சுக்கோங்க, இதான் முக்கியமான பகுதி. பரிசுத்த ஆவி பெறனாக்கா பெற்றுக்கோனா நம்மகிட்ட தேவ அன்பு வந்திருக்கு. முட்டி போட்டு குதிக்கிறதுலே சந்தோஷப்படுத்திக்கிறாங்க. தேவ அன்பு அடையாம கோமாளித்தனமா இருக்கு. இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. இந்த ஒன்று இருந்தால் போதும், சகல நற்குணங்களும் கிடைக்கும் தானாய். அன்பு நம்முடைய இதயத்தில் ஊற்றியாச்சு. ஆகையால் நாம் வெட்கப்படுவதில்லை. சோதிக்கப்படும் போது அழகிய செயலாக அவை வெளிப்பட்டுவிடும். அன்பு நம்மிடமில்லை. வசனத்தின்படி தேவன்பை பெற்றதாக நம்புகிறோம். அதனால்தான் அன்பு நம்மகிட்ட இருக்கு. தேவனிடம் உள்ள அளவு அன்பு ஏற்கனவே பெற்றிருக்கிறோம். தேவனிடம் உள்ள அளவு, அதான் பரிசுத்தாவின்றது. அதுக்கு தான் அவர் எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அந்த அளவு நாமும் அன்பை பெற்றிருக்கிறோம். இதான் நற்செய்தி. அப்படியானால் இந்த அன்பு சுயநலமான அனைத்தையும் அழித்துவிடும் அல்லவா? ஆம், இதில் எந்த குறையும் இருக்காது. வேதம் நம்மை பற்றி குறை சொல்வதில்லை. நீ அப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, இது வந்த இன்னும் குறை இருக்கு, அன்ன குறை இருக்கு, அப்படிலாம் வேதம் பேசாது. மாறாக குறைகளை எல்லாம் எப்படி நம்மில் அது நிறைவாக்கி உள்ளது என்று சத்தியத்தை எடுத்து நமக்கு காண்பிக்கும். இதான் வேதம். நம்மகிட்ட எப்படிலாம் குறை நிறைவாயிருக்கு, அன்பு இல்லைன்னு சொல்றது இல்லை, அன்பு நிறைவாக்கி இருக்கிறதுன்னு அது காண்பிக்குது. சின்சியரா தேடுகிற யாரையும் பூர்ணராக வேதம் வார்த்தை மாற்றிவிடும். ஆனால் சின்சியரிட்டி தான் இல்லை. அதனால தான் அன்பாக பெற்றுக்கொள்ளலை. கிறிஸ்து நம்மில் வாசம் பண்ணுகிறபடியால் அன்பாக நடக்கிறோம். அன்பில் நடக்கிறபடியால் கிறிஸ்துவால் பிழைப்பதாக பலருக்கு நமக்கு நிரூபித்து காண்பிக்கிறோம். தேவன்பை அடைந்திருந்தும் அன்பில் நடவாதவர்களை வேதம் கனி கொடாத கொடி என்கிறது. அன்பில் நடக்காட்டா கனி இல்லாத கொடியை பிதா வெட்டி போடுவார், பின் சேர்த்து அக்கினியில் போடுவார்கள். யோவான் 15:6. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. கனி இல்லாட்டா தேவன் ஏத்துக்க மாட்டாரு. இது தெரியாம இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். கனி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே இருண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். இப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியில் போடுவார்கள். யோவான் 15:6. இதுதான் அவல நிலை. வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரியாமல் பலவித சிந்தைகளால் மோசப்போன இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் இருக்கிறோம். நம் கவலையெல்லாம் வயிறு தான், அன்றாட பிரச்சனை தான். இவைகளை மறந்து இஸ்ரவேலர் தேவன் சொல்வதில் கவனம் வைத்திருந்தால் சீரழிந்திருக்க மாட்டார்கள். அவங்க கவனம் அன்றாட பிரச்சனையில தான் இருந்துச்சு, தேவன் சொல்வதில் இல்லை. தேவன் என்ன சொல்றாரு? உன்கிட்ட பரிசுத்த ஆவியினால அன்பை ஊத்திருக்கேன்னு சொல்றாரு. அதை நம்ம கவனிக்கவும் இல்லை, அறியவும் இல்லை, புரிஞ்சுக்கிடவும் இல்லை. அடைய வேண்டிய தேவன்பை அடையாமல் சாபத்தை அடைகிறோம். இஸ்ரவேல் ஜனங்க அடைய வேண்டியதை அடையாமல் அன்றாட பிரச்சனைகளை கவனித்ததுனால சீரிழந்து போனார்கள். அதை தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணவில்லை. சாபத்தை கவனமாக இருந்த இருவர் மட்டும் அடைந்தார்கள். பைபிள் ரொம்ப தெளிவா சொல்றது, 40 லட்சம் பேர்ல 2 பேர் தான் அடைஞ்சாங்க. புரிஞ்சுக்கோங்க. சின்சிரிட்டி, இன்சின்சிரிட்டி, கவனம் இல்லாம ஆபத்து. யார் பலவீனமா இருக்காங்க, யார் கண்ணீற்றவங்களா இருப்பாங்க, யார் தடுமாறுறவங்களா இருப்பாங்க? இன்சின்சியர், கவனம் இல்லாதவங்க மட்டும்தான். கவனமா இருந்தா இது எதுவுமே நம்மகிட்ட இருக்காது. பலகீனம் இருக்காது, கண்ணியற்றவங்களா இருக்க மாட்டோம், பாவம் இருக்காது. தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டும் அதை கவனியாமல் அனிதன வாழ்க்கை பிரச்சனையே மாற்ற கவனமாய் இருக்கிறோம். தேவன் சொல்வது மறந்து விட்டது. எரிச்சல், முறுமுறுப்பு, நம் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என போராடுகிறோம். அவர்கள் காட வேண்டும் என கேட்டது போல நாம் கேட்பது எதுவுமே சந்தோஷம் தராமல் பெரும் தொல்லையாக இருக்கிறது. தேவன்பில் பூர்ணப்படாமல் தவறுகிறோம். சுயநலக்காரர்களாகவே வாழ்க்கை முடிகிறது. கனியா அதை பற்றி கவலை இல்லை. சத்தியம் சரிவர நமக்கு அறிவிக்கப்படாதபடியால் இந்த குழப்பம். தேவன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்பதை அறியவில்லையே, என்ன செய்ய? தேவன் எதற்காக பிடித்தாரோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர்வதே நம் வேலை. பிலிப்பியர் 3:12. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ
அதை பிடித்துக்கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடர்கிறேன். கவனம் தேவை. தேவன் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் கவனிக்கணும். பிரச்சனைகளை கவனிச்சோம், தொலைஞ்சோம். அதை இழப்பதால் ஆசைகள் நம்மை அலை கழிக்கிறது, கவலைகள் நம்மை அலை கழிக்கிறது, பயங்கள் நம்மை அலை கழிக்கிறது. இழக்கக்கூடாத அன்பை கற்காமல் இழந்து விடுகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் உணர்த்துகிற பாடம் இதுதான். அவரை போல அன்பாக மாறி தன்னையும் தன்னுடையவைகளையும் இழந்து பிரகாசமாக வாழ வேண்டும். இழந்து விடக்கூடாது. கசப்பான கஷ்ட சூழ்நிலைகள், குறைவான வசதிகள், இவைகளால் மனமுடிந்து விடுகிறோம். இன்னும் சம்பாதிக்க வேண்டுமென ஓடுகிறோம். பெற்றுக்கொண்டதில் திருப்தி இல்லை. நம் அந்தஸ்தை உயர்த்த வழி தேடுகிறோம். சுயநலமான எதுவுமே ஏங்கி தவித்து அலைந்து கொண்டே இருக்கும். அதுதான் சுயநலம். அதனுடைய தன்மை எவ்வளவு கொடுத்தாலும் அது ஏங்கிக்கிட்டே இருக்கும், அலைஞ்சிக்கிட்டே இருக்கும், திருப்தியாகவே ஆகாது. கிடைத்ததில் சந்தோஷமாகிறாது. எவ்வளவு நன்மை செய்தாலும் நாம் நல்லவர்கள் அல்ல, ஏமாத்திக்கிறோம். அப்படி நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லி தீமையினால் உண்டான நம்மிடம் நன்மை வர முடியாது. தேவனை பிரியப்படுத்த முடியாது. நம்மையும் நமக்குண்டான யாவற்றையும் அவர் விருப்பப்படி இழந்தால் மட்டுமே தேவனை பிரியப்படுத்த முடியும். இந்த வார்த்தை உலகத்துக்கு தெரிஞ்ச அவ்வளவு அழகா இருக்கும். அவருக்காக எல்லாத்தையும் இழந்தா தான் தேவனை பிரியப்படுத்த முடியும். இயேசுவும் தன்னை இழந்து தேவனை பிரியப்படுத்தினார். சமுதாய தொண்டாற்றவில்லை. பிதாவின் சித்தம் எதுவுமே நம்மை இழக்க வைக்கிறது. வேறே வழி இல்லை. தேவனை பிரியப்படுத்த வேறே வழி இல்லை. என்ன முயன்றாலும் சுயநலமானவன் திருப்தி அடைய முடியாது. போலிகள் நம் வாழ்க்கையின் பகுதி. அதை கண்டுபிடித்து நீக்கி ஏமாறாமல் இருப்பது கட்டாயம். சந்தோஷமாக நம்மையும் நம்முடையதையும் தேவனுக்காக கொடுக்க மாட்டோம். கொடுப்போம். அதிகமாக திரும்ப கிடைக்குமானால் கொடுப்போம். கிடைக்காதென்றால் கொடுக்க மாட்டோம். சிங்கம் புல்லை தின்னாது. இது அன்பின் கிரியை அல்ல. அன்பு பலன் கருதாது கொடுக்கும். சரி செய்ய என்ன முடியுமோ அதை செய்யும். மற்றவங்க கஷ்டத்துல உதவி செய்யறதுக்கு என்ன முடியுமோ அதை செய்யும். இதுதான் அன்பு. இயேசு பலன் கருதியா சிலுவை சுமந்தார். இனி என்னவாய் இருப்போம் என்று அறியோம் என்கிறான் யோவான். பரலோகம் தான் சொல்லுகிற வழி. அதில் போய் என்னெல்லாம் நடக்கும், நான் எப்படி இருப்போம்லாம் ஆண்டவர் விளக்கமாக எதுவுமே சொல்லலை. எவ்வளோ காலம் இருப்போம், எப்படி இருப்போம், என்ன செய்வோம் தெரியாது. அவைகளை பற்றி தேவன் அறிவிக்கவே இல்லை. காரணம், பலன் கருதி அவரை பின்பற்றினால் நம்மிடம் மெய்யான அன்பு உண்டாக வாய்ப்பில்லை. கனியற்ற வாழ்க்கை வாழ்கிறோம். இது சாபம். ஆமாம், தெளிவா சொல்றேன், இதை புரிஞ்சுக்கோங்க. இது சாபம். இன்னும் சொல்றேன், இது சாபம். கனியற்ற வாழ்க்கை சாபம். அன்பில்லாத வாழ்க்கை சாபம். சுயநலமான எதுவுமே அக்கினியால் அழிக்கப்படும். தயவு தாட்சியமே இல்லை. கடவுள் காண்பிச்சாரா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? அத்தனை பேரையும் அழிச்சார். 40 லட்சம் ஜனங்களும். தனக்காக வாழ்கிற வாழ்க்கை முதல்ல நிம்மதியற்றது. பலரிடம் பார்க்கிறோம், அவர்கள் பிள்ளைகளே தொல்லையாக இருக்கிறார்கள். சொத்தே வேதனையும் வெட்கத்தையும் கொடுக்கிறது. சுயநலம் ஆனா யாரும் சந்தோஷமாக இல்லை. இது சரியான வழி இல்லை. அவர்களுக்கும் தெரியும். சரியான வழி எதுவென தெரியவில்லை. அன்பாக இருக்க வேண்டுமென தெரியும். ஆனால் அன்பாக இருப்பது எப்படி தெரியவில்லை. புல்லை தின்னு என்றபடியால் சிங்கம் புல்லை தின்ன முடியுமா? முடியாதென்றாலும் வீணாய் பேசி கழிக்கிறோம் பொழுதை. தேவன் வாக்கு பண்ணியதை மறந்து போகிறோம். தேவன்பு நம்ம இருதயத்தில் ஊட்டப்பட்டாயிற்று, மறந்துட்டோம். தேவனுடைய விருப்பம் வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் என்பதே. தேவ வாக்குத்தத்தம் அதற்கு உதவி செய்கிறது. எப்படி வாழ்வது தெரியாமல் நடக்கிறோமே. இது இருள். பல போதனைகள் இருக்கின்றன, சபைகள் இருக்கின்றன. தேவன்பாக மாற எதுவும் வழி சொல்லி தரவில்லை. தேவன் சோதிக்காமல் யாரையாவது ஏற்பாரா? இதை எப்படி நம்புகிறோம்? என்னை ஏற்றுக்கொள்வார் என்று? தேவன்பை சுதந்திரிக்காவிட்டால் நம்மை புறம்பாக்கி போடுவார். கனி கொடாத கொடியா, வெட்டி போடும். அதிக இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அழித்தார். அவர்கள் யாரென்று சோதிப்பதற்காகவே அமைக்கப்பட்ட ஒன்றுதான் வனாந்தரம். அதுக்கு தான் வனாந்தரம். நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த உலகம். பிரச்சனை, கவலை, தேவை, பயம், ஆசை, இதுதான் நம்ம யாருன்னு காண்பிக்கும். சிவந்த சமுத்திரத்திற்கும் வாக்குத்தத்த தேசத்திற்கும் இடையே அமைத்தார் ஒரு சோதனை களம். நம் வாழ்க்கைக்கும் பரலோகராஜ்யத்துக்கும் இடையே உள்ள உலகம் நம் சோதனை களம். உலகத்தை ஆசீர்வாதமாக மாற்ற முயலுகிறோம்.
எவ்வளவு புத்திசாலி நாம. வனாந்திரத்தில் விருந்து மேடை வாய்க்குமா? அதுதான் இஸ்ரேல் ஜனங்க செஞ்சாங்க. விருந்து மேடை இந்த வனாந்திரத்தை ஏற்படுத்துவோம்னு முயற்சி பண்ணாங்க. நாமும் நன்றாக வாழ முயலுகிறோம். இது முடியாது. விருந்தல்ல, வேதனையே நம்மை துரத்துகிறது. இஸ்ரவேலர்கள் வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்க தகுதியற்றவர்கள் என அந்த வனாந்திரம் நிரூபித்தது. எல்லோரையும் தேவன் அழைத்திருந்தாலும் தரமற்றவர்களை நீக்கவே உலகத்தை இடையில் வைத்தார். இதுக்காக இந்த உலகத்தை வச்சிருக்காரு. யார் தரமானவங்க, தரம் இல்லாதவங்க. அது 2 பேர் தான் தரமானவங்களா இருந்தாங்க. மற்ற எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். சந்தேகம் வேண்டாம், நம்மையும் அழிப்பார். தகுதி இல்லாதவர்களை அவர் ஏற்பதில்லை. ஏற்றுக்கொள்வாரானால் சோதனை எதற்கு, இச்சை எதற்கு, பயம் கவலைகள் எதற்கு? கவலைகள் பயங்கள் நம்மை சோதிக்கின்றன. ஆமா, அதுதான் நம்மளை சோதிச்சு நம்ம யாரும் காண்பிக்கிறது. தேசத்தை சுதந்திரிக்க கவனமா இருந்தால் தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசித்திருக்க மாட்டார்கள், கோபப்படுத்திருக்க மாட்டார்கள், பாவம் செய்திருக்க மாட்டார்கள். மாறாக விசுவாசித்திருப்பார்கள். நாமும் தான் கவனமா இருந்தோம்னா விசுவாசிச்சிருப்போம். கவனம் இல்லாதனால்தான் எல்லா தாறுமாறும் நடந்துகிட்டு இருக்கு. கவலைகள் நம்ம துரத்துது, பயம் நம்ம துரத்துது, ஆசை பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கும். அது கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்சாலும் இன்னும் ஆசை அதிகமாகுது. நாமும் ஆவலாக இராததால் அனுதினமும் வயிற்றை ஆராதிக்கிறோம். இன்னும் எப்படி சம்பாதிப்பது, எண்ணத்தை அனுபவிக்கலாம், சுகமாய் வாழ்வை எப்படி மாற்றலாம் என தேடுகிறோம். அன்பை சுதந்திரியாதபடியால் அழிக்கப்படுகிறோம். பூமியில் நம்மை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் இல்லை, அதை இழப்பதால் சபிக்கப்பட்டவர்களும் இல்லை. இதைவிட கொடுமை வேறுண்டா? அன்பை சுதந்திரியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்களே. வேதத்தின் எல்லா சாபங்களும் அவர்கள் மேல் வரும். தேவன் ஊற்றிய அன்பு தேவனை நேசிக்க பழக்க வைக்கிறது. அவர் விருப்பத்தை எல்லாம் செய்ய வைக்கிறது. அன்பினால் வாழ்கிற நாம் தேவனை அறிகிறோம். அந்த அறிவு நம்மை பிரகாசம் உள்ளவர்களாக ஆக்குகிறது. தேவ அன்பை அறிய அறிய வாழ்க்கை தெளிவடைகிறது. பயமும் குழப்பமும் விலகுகிறது. அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார் என்பது புரிகிறது. கவலை மறந்து, பயம் மறந்து பாதுகாப்பை பெறுகிறோம். தேவன்பை கற்றபின் அதை தேவையான எல்லோருக்கும் கற்றுத்தருகிறோம். கற்கிறவர்கள் பயனடைகிறார்கள். கற்றுத் தருகிறபடியால் மனுஷர்களையும் நேசிக்கிறோம். தேவனை நேசிக்கிறோம், 2வது மனுஷர்களையும் நேசிக்கிறோம். தேவன்பை கற்றுக்கொள்வதனால அவர்கள் வாழ்க்கையில் நாம் தலையிடுவதில்லை. பிறர் வாழ்க்கையில் அவர்கள் பிரச்சனைகளை வாங்கிக் கொள்வதில்லை. அது முடியாது. ஆனால் பிரச்சனை மூலம் தேவனை புரிந்து கொள்ள செய்கிறோம். பிரச்சனையின் மூலம் தேவனை புரிந்து கொள்கிறோம். இதான் ரகசியம். எவ்வளவு பிரச்சனையை அது உடைக்க பார்க்குறோம், அது உடைக்க முடியல. பிரச்சனைகளை தேவன் தான் அனுப்பினான்னு சொல்லி அவரை விசுவாசிக்க, அவர் பக்கம் திருப்புறோம். விசுவாசிக்க சொல்லி தருவதால் இளைப்பாறுதல் கிடைக்கிறது. பிரச்சனைகள் நம்மளுக்கு என்ன சொல்லி தருது? இளைப்பாறுதலை சொல்லி தருது. அவர் பார்த்துக்கிறாரு, நான் அவர் கையில் விட்டுட்டு இளைப்பாறுதலா இருக்கும். பிரச்சனைகள் இளைப்பாறுதலை சொல்லி தருது. அது கத்துக்காதனால தான் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். பிரச்சனைகள் இளைப்பாறுதலை சொல்லி தருது. தேவனை புரிஞ்சுக்கிறோம், அவர் பார்த்துக்கிறாரு, தைரியமா அவற்றை கொடுக்கிறோம். சுயநல குணங்களில் இருந்து இளைப்பாரி ஜெயிக்கிறோம். இப்பதான் சுயநலம் அழியுது. நான், என் பிள்ளை, என் குடும்பம், என் வசதி, என் பணம், எல்லாத்தையும் மறந்துடலாம். நான் எதுமேலேயும் சுயநலம் இல்லை. அப்போஸ்தலர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். அன்பான தேவன் நம்மை அன்பாக மாற்றியபடியால் தன் சாயலாக மாற்றிவிட்டார். இழந்ததை மீட்டுவிட்டார். யார் இழந்தது? ஆதாம் இழந்தது. சுயநலமான நாம் இனி புதிய மனுஷன் சாயலாகிய அன்பை தரித்து கொண்டோம். இதனால் சகல நற்குணங்களும் பெறுகிறோம். பாடுகளின் வழியாக நம்மை சுயநலமற்றவர்களாக ஆக்கிய பின்பே அன்பில் நடத்த முடியும். தேவன் பாடுகள் வழியாக தான் நம்மகிட்ட அன்பை கொண்டாந்து வெளியில கொண்டு வர முடியும். அன்பு நம் இயல்புக்கு மாறானது. அதை விரும்பலாம், அதை பின்பற்ற முடியாது. எதிர்ப்போம். மனம் விரும்பும், இருதயம் எதிர்க்கும். இதனால் தேவன் பாடுகள் மூலம் கலங்கும் தவிக்கும் பழைய மனுஷனை அழிக்கிறார். ஆறுதல் படுத்தி புதிய மனுஷனாகிய அன்பின் சாயலை தருகிறார். ஆகையால் அன்பில் நடக்க விசுவாசம் அவசியம். எப்படி விசுவாசத்தை எதிர்க்கிறோமோ அப்படி அன்பையும் ஒத்துக்கொள்ள மாட்டோம். விசுவாசத்தை கற்ற பின் எப்படி வாழ்க்கை எளிதாகிறதோ அப்படி அன்பை கற்ற பின்பும் இன்பமாகிவிடும். விசுவாசத்தை கற்ற பின் இவ்வளவு இனிமையான வாழ்க்கை ஏன் புறக்கணித்தோம் என வெட்கப்படுகிறோம். அன்பை சுதந்திரித்த பின் சுகமான தியாக வாழ்வே இனிமையானதென சந்தோஷப்படுவோம். என்னடா இது, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு கை தட்டி சுகமா இருக்கலாம்.
விசுவாசத்தை அடைந்த ஒருவன் விசுவாசத்தை இழக்க மாட்டான், அதை அனுபவித்து விட்டான். அதே போல அன்பை சுதந்தரித்த ஒருவன் சுயநலமாக வாழ சம்மதிக்க மாட்டான். அதன் ருசி அவனை இழக்கப்படும். அன்பினை ருசிச்சுட்டான், அதனால அவன் இழந்து போவான், வாழ்க்கையை இழப்பான். விசுவாசம் தேவன்பை ருசிக்க செய்கிறது. அதை அனுபவித்த ஒருவன் தன் வாழ்க்கையை மற்றவர்கள் அனுபவிக்க திறந்து விடுகிறான். தேவன்பை ருசித்த ஒருவன் அன்பாக இருக்க கடனாளி. விசுவாசத்தினால் நாம் நன்மையை அடைகிறோம் தேவனிடத்திலிருந்து. நாம் சுயநலமற்ற அன்பினால் மற்றவர்கள் நன்மை அடைவார்கள். அன்பு சகிக்க தயங்காது, கஷ்டங்களை பார்த்து சகிக்க பயப்படாது. அது தியாகத்தினால் அன்பு மிக அழகானது. இழக்காமல் அன்பாக நடக்க முடியாது. எதை இழந்தாலும் எதையும் இழக்கவில்லை. நம் வசதியோ சௌகரியமோ குறையுண்டானமோ நம்மை அது பாதிப்பதில்லை. நம் சந்தோஷம் பிறர் தேவைக்கு கொடுப்பதால் அதிகமாகிறது. பாருங்க, பொருள் குறையுது ஆனா சந்தோஷம் அதிகமாகிறது. தடைப்படாது. அன்பா இருக்க வேண்டும் என மனதுக்கு பட்ட நன்மையை செய்ய சொல்லவில்லை, அது மூடத்தனம். சத்தியத்தை நேசிக்க அதை சுற்றியுள்ள பாரம்பரியங்களை களைய வேண்டும். இதுவே அன்பின் பிரயாசம். தேவன் தந்த சத்தியத்தை நேசிப்பதே அன்பு. அது நேசிச்சாதான் சரியான பாதையில போக முடியும். அது மனம் போல எதையும் செய்யறது அன்பு இல்லை. அதற்காக நம்மையும் நம் உடைமைகளையும் சத்தியத்திற்காக இழப்பதே அழகு. இதைத்தான் பேசுகிறேன். மேலும் ஒருவன் கஷ்டப்படுகிறான் என கேள்விப்பட்டு உன் குறைகளை தேவன் நிறைவாக்குவார் என சொல்வதா? நம்மால் முடிந்ததை செய்வதா? சகோதரன் என்ற வார்த்தை தேய்ந்து போய் அர்த்தமற்றதாக ஆகிவிட்டது. அர்த்தத்தோடு சொல்ல வேண்டும். அப்போது கஷ்டப்படுகிற சகோதரனுக்கு என்ன செய்ய வேண்டும் என தெரியும். தடுமாற்றம் இல்லாமல் அதை செய்வோம். சொந்த சகோதரனாக ஒவ்வொருவனையும் நடத்த முடியும். அப்போது அவனுக்கு உதவி செய்யலாமா? எவ்வளவு செய்யலாம்? நம் திராணைக்கு மிஞ்சி செய்வோம். அவன் கஷ்டத்தை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம். விசுவாச கிரியை வேறு, அன்பின் கிரியை வேறு. பிள்ளையை பலியிடு. தேவன் ஏதாவது இப்படி சொல்ல வேண்டும். அப்படி அவர் சொல்லாமல் விசுவாச கிரியை செய்ய முடியாது. ஆனால் அன்பின் கிரியை அப்படி அல்ல. குழியில் விழுந்த கழுதையை தூக்கிவிட தேவன் என்னை நடத்தவில்லை என்று சொல்லுவோமா? அது அபத்தம். தேவை இருக்கிறது என்று பார்த்து செய்யாவிட்டால் அது பாவம் என்கிறான் யாக்கோபு 1:4-17. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நன்மை செய்த அறிந்திருந்தும் செய்யாமல் போனால் நாம கிரியை செய்வதாக என்று குழப்புகிறார்கள். ஆமா, இப்பெல்லாம் நீயா போய் செஞ்சாக்கா அது உன்னுடைய சுயக்கிரியைன்னு சொல்றாங்க. தாகத்துக்கு தண்ணீர் கொடுப்பது போல, தேவையாய் இருக்கிற ஒரு சோதனுக்கு நம் உணவில் பங்களிப்பது போல இது இருக்கிறது. எந்த அன்பின் கிரியையும் தேவனால் தான் செய்யப்படுகிறது. அதற்கு வழிநடத்துதல் தேடுவது முட்டாள்தனம். இயல்பாக இராத எதுவுமே போலிதான். அன்பு இயல்பானது. அதில் செயற்கைத்தனம் இல்லை. கட்டாயத்தினால் அன்பு வராது. ஒருவன் சோதனை கண்டால் கஷ்டத்தை போக்க என்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்வோம். யாருடைய யோசனையும் தேட மாட்டோம். எவ்வளவு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை அன்பு போதிக்கும். உனக்கு தானே அது சொல்லித்தரும். சோதனாக பார்க்கிறோமோ இல்லையா என்பதே கேள்வி. புதிய ஏற்பாட்டில் கொடுப்பது கட்டாயம் இல்லை. ஆனால் அன்பா இருக்கிற ஒருவனால் கொடுக்காமல் இருக்க முடியாது. தேவையை அறிந்து கொடுக்க வேண்டும். எவ்வளவு வேண்டுமானாலும் தன்னுடைய எல்லாவற்றையும் தேவையாக இருந்தால் கொடுக்கலாம். கொடுப்பதில் வித்தியாசம் இருக்கிறது. அன்பினால் கொடுத்தால் அதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என எதிர்பாராது, பெருமை பாராட்டாது. கொடுத்தபடியால் அவர்கள் எனும் விருப்பப்படி நடக்க வேண்டும் என கட்டாயப்படுத்தாது. பதிலுக்கு அவர்களிடமிருந்து எதையாவது பெற வேண்டும் என எதிர்பாராது. கொடுத்ததை கவனத்தில் கூட வைக்காது. இன்னும் இவ்வளவு தூரம் போக வேண்டுமோ அவ்வளவு தூரம் போய் உதவி செய்யும். இவ்வளவு கொடுத்திருக்கிறேனே என நினைக்காது. நான் மட்டும் இழக்க வேண்டுமா என சலித்து கொள்ளாது. பிற தேவை அறிந்து பொறுமையாக கொடுத்து கொண்டே இருக்கும். கொடுக்க முடியாவிட்டால் வருத்தப்படும். எப்படியாவது கொடுத்து கஷ்டத்துக்கு உதவ முயலும். கொடுக்காமல் இருக்க சிறந்த வாய்ப்பை தேடி ஒதுங்கி விடாது. கொடுப்பதில் சுயநலத்திற்கு இடமில்லை. அதுதான் பெரிய வித்தியாசம். அன்பினால் கொடுத்தால் எவ்வளவு அதிகம் கொடுக்கலாம் என எண்ணுவோம். பாருங்க, அன்பினால் கொடுத்தால் எவ்வளவு அதிகம் கொடுக்கலாம் என எண்ணுவோம். அன்பில்லாமல் கொடுத்தால் எவ்வளவு குறைவாக கொடுக்கலாம் என எண்ணுவோம். அன்பில்லாமல் கொடுப்பதை காட்டிலும் கொடுக்காமல் இருப்பதே நல்லது, மேலானது. நானும் கொடுத்தேன் என பிறரை ஏமாற்றவா முடியாதே. தேவன் பார்த்து கொண்டு இருக்கிறார். சோதனை நினைத்தால் கொடு, நினைக்காவிட்டால் கொடுக்காதே. ஏன் கொடுக்க வேண்டும்? எதுவுமே கட்டாயம் இல்லை.
அன்பில்லாதவர்களை தேவன் கட்டாயப்படுத்துவதில்லை. தேவைக்கு தான் கொடுக்க வேண்டும். பணம் மட்டுமல்ல, தேவைகள் பல. சரீர உழைப்பு, ஆறுதல், மன உறுதி, விசுவாசம், இப்படி பல. பணம் இருந்தால் மட்டும் இவைகள் எல்லாம் ஒருவனுக்கு கிடைத்து விடாது. இவை இல்லாதவன் இருக்கிறவனிடம் வாங்கித்தான் ஆக வேண்டும். ஒருவரை ஒருவர் சார்ந்திருப்பதால் யாரும் இங்கு ஏழையும் இல்லை, யாரும் எல்லாம் உடையவர்களும் இல்லை. தனியாக நாம் யாரும் வாழ முடியாது. தேவன் நம் இருதயத்தில் அன்பை பொழிந்தபடியால் அதை பெற்று அன்பாக மாறிவிடுகிறோம். நாம இவை எதையும் செய்ய முடியாது. கொடுப்பது அன்பின் தன்மை. தேவன் அன்பை தந்துவிட்டபடியாலும் அதை சுதந்தரித்து பூர்ணப்படுவதும் கொடுப்பதால் தான் வருகிறது, தானாய் வராது. அதற்காக ஞானம் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்க சொல்லவில்லை. நன்மை செய்ய பலர் முன் வருகிறார்கள், ஆனால் அது முக்கியமல்ல. தீமை இல்லாமல் இருப்பதே நம் அடிப்படை தேவை. அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் தீமையற்றவர்களாக ஆகலாம். இதனால் என்ன நஷ்டம் இருந்தாலும் நஷ்டமாகாது. அவரை போல மாறிவிட்டோம். அவரும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறுமனதான் போனார். தேவன் உண்மையாக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார் என்றெல்லாம் வேதம் உயர்த்தவில்லை. இவைகள் உண்மைதான் என்றாலும் வேதம் சொல்கிறது தேவன் அன்பாயிருக்கிறார். அப்படிதான் ஆண்டவர் உயர்த்தி காண்பிக்கிறது. அன்பினால் தான் எல்லாவற்றையும் அவர் நடப்பிக்கிறார். அவருக்கு சுயநலமாக இருக்க தெரியாது. அவரிடம் தீமை எதுவும் இல்லை. இது தைரியமாக நம்பலாம். அவர் எதை செய்தாலும் நமது நன்மைக்குத்தான் செய்கிறார். அன்பு அவர் பலவீனம். தேவன் நம்மை நேசிக்கிறார் என அறிவது அவசியம். அந்த அறிவில் தான் பயம், கவலை ஓடிட்டு இருக்கோம், தடுமாற்றம், கேள்வி, குழப்பம். அவர் அன்பை அறியத்தான் நாம் அன்பில் நடக்க முடியும். அன்பா இருங்கன்னு சொல்லினதுனால நீங்க நடந்துட முடியாது. அவரை உங்களை நேசிக்கிறான்னு புரிஞ்சுக்கோங்க. அன்பென்றால் என்னவென்று அவரிடம்தான் கற்க முடியும். அவர் அன்பை அனுபவித்து திருப்தி அடைந்த பின் மற்றவர்களையும் நேசிக்க சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் தான் அநேக கற்பனைகள், புதிய ஏற்பாட்டில் விசுவாசமும் அன்பும் தான் கற்பனை. இதன்படி நடந்தால் ரட்சிப்பு. யாதொன்றிலும் குறைவில்லாமல் சகல நற்குணங்களும் நிறைந்தவன் தான் பரிசுத்தவான். பாருங்க, சகல நற்குணமும் குறைவில்லாமல் நிறைந்தவன் தான் பரிசுத்தவான். பரிசுத்தத்திற்கு இப்படி ஒரு விளக்கம், இவன் தேவனைப் போல பூர்ணமாக இருக்கிறான். இப்படி நிறைவாக நாம் மாறுவதே தேவ திட்டம். ஆதாமினால் இழந்ததை எல்லாம் கிறிஸ்துவினால் திரும்ப பெற்றான் இவன். நான் பரிசுத்தர், என்னை போல பரிசுத்தமாக இருங்கள் என்றாரே. இந்த இலக்கை நோக்கி ஓட வேண்டும். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டம். இது அன்பை விசுவாசத்திலையும் பெறுகிறதா நல்ல போராட்டம். இலக்கை அடைந்தவன் தான் கனியுள்ளவன், அடையாதவன் கனியற்றவன். அடைந்தவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான், தானும் மகிமைப்படுகிறான். ரோமர் 2:7. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து, ஆண்டவன் கூப்பிட்டு இருக்கவங்க எல்லாம் இல்ல, யாருக்கு தேவன் நித்திய ஜீவனை தருவார்? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து. ஏன் சோர்ந்து போகாமல்? எவ்வளவோ போராட்டம், அதனால சோர்ந்து போயிடும். நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவளுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அழியாமைன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மகிமைனா என்ன? அன்புல நிறைந்த கனிகளை கொடுப்பதுதான். சகல யாதொன்றிலும் குறைவில்லாமல் சகல நற்குணங்களும் நிறைந்தவனாக மாறுறதுதான் மகிமை. இப்படிப்பட்டவங்களுக்கு தான் தேவன் நித்திய ஜீவனை தருவார். பைபிள் கிளியரா சொல்லுது. தெளிவா பேசாதனால தான் ஜனங்க குழப்பத்தில் இருக்காங்க, கண் தெரியாம அறியாமையில் இருக்காங்க, எல்லாத்தையும் சரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, எப்படி நடக்கிறதுன்னு தெரியாம இருக்கிறாங்க. சகல நற்குணங்களையும் நம்மிடம் விளைவிக்க வல்லது அன்பு. குறைவின்றி நிறைவாக அவை உண்டாக வேண்டும். அப்போது விதை விதைத்தவன் ஏமாற மாட்டான். குணத்தில் தான் பூரணம் வேண்டும். பணத்தில், வரத்தில், ஊழிய திறமையில், என்னத்துக்கு அதெல்லாம்? அன்பில் நிலைத்திருந்தால் மிகுதியான கனிகள் தருவோம் என்பதே வாக்கு தத்தம். அப்போது பிக மகிமைப்படுவார். அல்லேலூயா என கத்துவதால் மகிமைப்பட மாட்டார். அப்போது நாமும் அவருக்கு சீஷர்களாகலாம். யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாக இருப்பீர்கள். ஆகையால் நம் கவனம் சகல நற்குணங்களிலும் பெருகுவதில் இருக்க வேண்டும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நம் கவனம் சகல நற்குணங்களிலும் பெருகுவதில் இருக்க வேண்டும். கனிகள் தான் செடியின் தரத்தை பேசுகிறது. தரமான கனி மிகுதியாய் கொடுக்க அன்பை பெற்றிருக்கிறோம். தரமில்லாத கொடிகளை புறக்கணிப்பான் தோட்டக்காரன், தயவு காட்ட மாட்டான். தரமான கனிகளை கொடுத்தால் நிச்சயம் நம்மை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார்.
குறைவில்லாத சகலவித நற்குணங்கள் தான் மெய்யான பரிசுத்தத்தின் அடையாளம். குறைவில்லாத சகலவித நற்குணங்கள் தான் மெய்யான பரிசுத்தத்தின் அடையாளம். நமக்கு அன்பை கொடுத்தவர் பலனாக பரிசுத்தத்தை கேட்கிறார். வாஸ்தவம் தானே? அவரை விசுவாசிப்பதும் அவரை போல அன்பாக நடப்பதும் கட்டாயமாகிறது. விசுவாசத்தையும் அன்பையும் அடையாமல் வேற எந்த வழியிலும் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. கிறிஸ்துவை பின்பற்றதுனா என்ன தெரியல, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எதையுமே கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கணும். அதுதான் நம்ம தடுமாற பண்ணாது. விசுவாசத்தையும் அன்பையும் அடையாமல் வேற எந்த வழியிலும் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. இதெல்லாம் செக்லிஸ்ட். கிறிஸ்துவை பின்பற்றணும்னா இதாக இருந்தால் தான் கிறிஸ்துவை பின்பற்றணும்னு ஒரு செக்லிஸ்ட். இது செக்லிஸ்ட்னா தெரியுமா? கடைக்கு போகும்போது என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்குமா இல்லைன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் டிக் பண்ணிகிட்டே இருப்போம். இன்னும் எது வாங்கலை, இன்னும் எது குறையுது. விசுவாசமும் அன்பும் நம்மகிட்ட நிறைஞ்சிருக்கா, டிக் அடிச்சுக்கோங்க, நான் கிறிஸ்துவை பின்பற்றுறோன்னு சொல்லி. அவரிடம் வந்தும் இவைகளை அடையாமல் இருக்கிறவனே சாரி டு சே அந்தி கிறிஸ்து. தன் துரோக செயலினால் தேவநாமத்தை தூஷிக்கிறான். அவன் அல்லையிலேயே போடுவான், ஸ்தோத்திரம் பண்ணுவான், நிறைய ஊழியம் செய்வான், வரங்கள் நிறைஞ்சிருக்கும். அவரிடம் வந்தும் அன்பை அடையாமல் இருக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அன்பு துரோகத்தை பொறுத்து கொள்ளும், ஆனால் சகிக்காது. யூதாசை தேவன் மன்னிக்கவில்லை. துரோகி மன்னிக்கல, பொறுத்துக்கிட்டாரு. அவன் செய்யறதுக்கு விட்டு கொடுத்தாரு. இயேசுவிடம் வந்தும் பணத்தை நாடினான் யூதாசு. பின் வருந்தியும் மீட்பு கிடைக்கவில்லை. விசுவாசத்திலும் அன்பிலும் பூர்ணப்பட நாடாததால் நம் மனம் வீணாய் பலதை தேடி தடுமாறுகிறது. எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதுதான் முக்கியம். அடிப்படை உபதேசத்தை திரும்ப திரும்ப நான் பேச மாட்டேன். விசுவாசத்தையும் அன்பையும் பற்றி பிடிப்போம். எபிரேயர் 6:1 ஆகையால் கிறிஸ்துவை பற்றிய சொல்லிய மூல வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளை விட்டு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் மேல் வைக்கும் விசுவாசம், இவைகளாம் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லி தந்துட்டே இருக்க வேண்டாம். இதை பற்றி கொள்ளுங்க. இதுதான் பைபிள் பேசுது. விசுவாசத்தையும் அன்பும் தான். தானா மனம் திரும்புதல் வரும். இதெல்லாம் சொந்தரிச்சுக்கிட்டோம்னா தானா ஞானம் வரும். அனுபவ வழியாகத்தான் விசுவாசத்திலும் அன்பிலும் தேவன் பூர்ணப்படுத்துவார். இதற்காக பாடுள்ள வழிகளில் நம்மை நடத்த வேண்டியுள்ளது. பாடென்றால் பலருக்கு பயம். ஆகையால் கீதனிடம் யுத்தத்திற்கு பயப்படுகிறவர்களை அனுப்பிவிடு அப்படின்றார் தேவன். நியாயாதிபதிகள் 7:4. கர்த்தர் கீதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீரண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரிசுத்து காட்டுவேன். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறோம் அவன் உன்னோட கூட வர கடவன். உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன். பயப்படலாத்தையும் ஆண்டு வச்சு கட்டிடுறாரு. அதனால்தான் பலருடைய வாழ்க்கையில பாடுகளே இல்லை. கொஞ்சம் பாடுகள் தான் ஆண்டு அனுமதிக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் பாடு சிலுவை அறைக்கு போச்சு. அப்படித்தான் அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. அவர்கள் தேவராஜ்யத்திற்கு தடையாக இருக்கிறார்கள். நரகத்தில் பிரவேசிக்கிறவர்கள் முதலாவது யார் என்று பார்த்தால் பயப்படுகிறவர்கள். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20:8. பூமியில் 4 திசையிலும் உள்ள ஜாதிகளையே ஆகிய கோகியும் மாகோகியும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டி செல்லும்படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணல் ரத்தனையாக இருக்கும். ஆனால் பின்னாடி ஒரு லிஸ்ட் வருது. நரகத்துக்கு போகிறவங்க முதலாவது பயப்படுகிறவர்கள் அப்படின்னு தான் வரும். அதை படிச்சு பாருங்க. இங்கே தப்பான வசனத்தை நான் காமிச்சிருக்கேன். யுத்தம் கர்த்தருடையது. அவர் ஒருபோதும் தோற்பதில்லை. அவன் வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. பிரச்சனைகள் நான் பார்க்க வேணாம். யுத்தம் கர்த்தரிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்றோம். அவர் ஒருபோதும் தோற்பதில்லை. அவர் தலையிட்டால் ஜெயந்தான். அதற்கான ஞானமும் பலமும் அவரிடம் உண்டு. பாடுபட இதனால் பயப்படக்கூடாது. பூர்ணமாக கடந்து போக பாடுகள் வழியாகத்தான் செல்ல வேண்டும். ஜெயம் இங்கே உத்தரவாதமாக அளிக்கப்படுகிறது. ஜெயம் கட்டாயம் கிடைக்கும். பாடுகள் வழியா போகும்போது தோக்கவே மாட்டோம். பாடுகள் நமக்கு சத்தியத்தை அறிகிற அறிவை கொடுக்கின்றன. சத்தியத்தை பிரித்து பார்த்து அதை நாசமாக்கும் பாரம்பரியங்களிலிருந்து விலக்குவதால் சத்தியத்தை கற்கிறோம். சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. தீர்ப்பானதிலிருந்து விளையாட பெற்றதை பிரித்தால் நீ என் வாய் போல இருப்பாய் என்கிறார் தேவன். எரேமியா 15:19. இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். நீ
அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்பார்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஈஸியாக விட்டு கொடுத்துறோம். அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு பணிஞ்சு போயிடுறோம். நீ நில்லு, அவங்க உன் பக்கத்தை அவங்க திரும்பட்டோம். கர்த்தர் அப்படிதான் செய்வார். பாரம்பரியத்திலிருந்து சத்தியத்தை பிரி. பாரம்பரியங்கள் சத்தியத்தை சுட்டெரித்து அழிக்கிறது. விசுவாசம், அன்பு, தாழ்மை, தேய்ந்து போன வார்த்தைகள் இவை. இது போன்ற பல வார்த்தைகளை பாரம்பரியமாக பேசி பேசி உண்மை தன்மையை அழித்து விட்டோம். தாழ்மை அப்படிப்பட்டவங்க நீங்க பார்த்திருக்கீங்களா? கஷ்டம். ஆனா தாழ்மை பத்தி பேசுவோம். போலியாக மனம் திரும்புகிறோம், சிலுவை சுமக்கிறோம் போலியாக, இயேசுவை பின்பற்றுகிறோம் போலியாக, நம் ரட்சிப்பும் போலி, பரிசுத்தமும் நம்முடைய பரிசுத்தமும் போலி, அன்பும் போலி, சபை உபதேசமும் போலி, பாவ மன்னிப்பும் சகோதர சிநேகமும் போலி, ஞானஸ்நானமும் அப்பம் விற்குதலும் போலி. உண்மையானவை எதுவுமே இங்க இல்லை. விலையேற பெற்ற இவைகளை அர்த்தத்தோட பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் உண்மை விளங்கும், அதன் அர்த்தம் வெளிப்படும். எரேமியா காலத்திலும் இதே நிலைதான். அர்த்தம் ஆண்டவர் சொல்றார், தீப்பானைகளிலிருந்து விலையேற பெற்றதை பிரி. எரேமியா பிரித்தபடியால் அவன் வாக்கு வல்லமையாக இருந்தது. ராஜாவும் பயந்தான். தேவன் சத்தியத்தை அவனை கொண்டு வெளிப்படுத்த முடிந்தது. இன்றும் நான் செய்ய வேண்டியது இது ஒன்றுதான். அப்போது அதன் அழகு நம்மை பரிமளமாக மாற்றும். சத்தியம் இல்லாத இந்த காலத்தில் நாம் சத்தியவான்களாக நிற்பது மட்டுமே தேவனை நேசிக்கிற வழி. யோவான் 18:37. அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றான். இயேசு பிரதித்திரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். இதற்காக இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அவர் எங்க ஜாதி மதம்லாம் பேசல. சத்தியவான், நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன், சத்தியவான் என பின்பற்றுகிறான். அறியாமை சுகமானது, ஆனால் அது நமக்கும் தேவனுக்கும் இடையே நிற்கும் பெரிய கிழிக்க முடியாத கடினமான திரை. சத்தியத்தை தேடி கற்காமல் நாம் சத்தியவானாக மாற முடியவே முடியாது. இனி நானல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்பதே சத்தியம். இதுவும் தேய்ந்து அழிந்து போய்விட்டது. அழிந்ததுனால்தான் இன்னும் பிரச்சனைகள் நம்மளை துரத்துது, பயம் நம்மளை துரத்துது, கவலை நம்மளை துரத்துது, ஏங்கி தவிக்கிறோம். இது கேட்டிருக்கோம், ஆனா அதை காப்பாத்தல, அழிந்து போகுது. பாரம்பரியம் அதான் நிற்குது. நம் அலட்சியத்தினால் இந்த அவல நிலை. சத்தியத்தை நேசிக்கிற நாம் தேவனை நேசிக்க முடியும். மேலும் சகோதரனையும் நேசிக்க இதுதான் வழி. சத்தியத்தை பாரம்பரியத்திலிருந்து பிரிக்க வேண்டுமானால் சத்திய வார்த்தைகளுக்கு உண்மையான அர்த்தத்தை தேடி வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் இல்லைன்றதை வாழ்ந்து காட்டணும். கிறிஸ்து தான் எனக்குள்ள இருக்கான்றதை வாழ்ந்து காட்டணும். கிறிஸ்து தான் எனக்குள்ள இருக்கான்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு ஹாட்லைன். தேவனுக்கும் எனக்கும், கிறிஸ்துக்கும் எனக்கு நடுவில் ஒரு ஹாட்லைன் இருந்துகிட்டே இருக்கு. ஹாட்லைன் தெரியுமா? அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஹாட்லைன் இருக்கு. எப்பவுமே அவங்க பேசிப்பாங்க. அவங்க பேசுறதுக்கு அடுத்த செகண்ட் தவறிச்சுன்னா பிரச்சனைகள் பெருசாகிடும். அதனால பிரச்சனைகள் பெரிதாகி மிஞ்சிப்பாதபடிக்கு ஒரு ஹாட்லைன் அவங்களுக்கு நடுவில் இருந்துகிட்டே இருக்கும். தேவனுக்கும் எனக்கு கிறிஸ்து தான் என்னோட இணைந்திருக்காருன்னா, கிறிஸ்துனால பிழைக்கிறேன்னா அவருக்கு எனக்கு ஒரு ஹாட்லைன் இருந்துகிட்டே இருக்கு. பொய்யையும் உண்மையையும் பிரிக்க வேண்டும். விசுவாசம் என்னவென்று உண்மையாக விளங்க வேண்டும். அன்பென்றால் என்னவென்று விளங்க வேண்டும். இவை அடிப்படையான விஷயம். இதில் நாம் குளறுபடி பண்ணினால் நம் சத்தியம் உண்மையாக இருக்காது, பயன் தராது. தேவையற்ற பலவித உபதேசங்களை தள்ளிவிட்டால்தான் சகோதரர்களை நேசிக்க முடியும். இது மெய்யான ஊழியம். இருளில் ஒளியை பிரகாசிக்கிற வேலை இது. பொய்யும் மெய்யும் கலந்து கிடக்கிறது. 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். தான் இவ்வளவு தூரம் பேசுறேன். சத்தியத்தை புறக்கணித்து விட்டு நாம் யாரும் அன்பில் வளர முடியாது. இந்த விஷயத்தில் சாக்கு போக்கு சொன்னால் பூரணம் உண்டாகாது. சாக்கு போக்கே கடவுள்கிட்ட வேலை செய்யாது. அவர் ஒன்று சொன்னான்னா அதில் கரெக்டாக இருக்கணும். நான் மடிச்சிட்டேன்றதுல கரெக்டாக இருக்கணும். அதை விட்டுட்டு வெளியில் வந்து என் கஷ்டம், என் பிள்ளை, என் பிரச்சனை, என் காடு போயிடும். சாக்கு போக்கு. அன்பு சத்தியத்தில் ஆரம்பிக்கிறது. சத்தியத்தை பாரம்பரியத்திலிருந்து பிரிக்கிறது. தேவ சித்தம் செய்வதால் தேவனை நேசிக்கிறது. விசுவாச வாழ்க்கையை சாட்சியாக காண்பிப்பதால் சகோதரர்களை நேசிக்க வைக்கிறது. இப்படித்தான் நாம் அன்பில் பூர்ணமாக முடியும். பாரம்பரியங்களை உடைத்து போட்டால் உலகம் சும்மா இருக்காது. உலகம் என்றால் சபைகளை சொல்கிறேன். பணிந்து போகாமல் போராடுவதே சத்தியத்தை நேசிக்கும் வழி. சத்தியத்தை நேசிப்பதால் தேவனிடமும் மனுஷர்களிடம் அன்பு கூறுகிறோம். வேறு விதத்தில் அன்பு கூற முடியாது. வீட்டுக்கு வாங்க, காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்றதெல்லாம் அன்பாக முடியாது. மற்ற அன்பெல்லாம் உண்மையானதல்ல. அது யாரையும் மாற்றாது. தீமையற்றவளாக
ஆக்காது. சுயநலத்தை பேணும் பாசம்தான் அவை. ஒரு தாயிட்ட என்ன இருக்கும்? பாசம் இருக்கும், அன்பு இருக்காது. நம்மிடமும் அன்பு இருக்கிறது, சொந்தங்களை நேசிக்கிறோம். ஆனால் அது தேவன் அல்ல. நம்மை தீமையற்றவர்களாக ஆக்காது. சொந்தங்களை நேசிக்கிறோம், பிள்ளைங்களை நேசிக்கிறோம், அப்பாவை நேசிக்கிறோம், அம்மாவை நேசிக்கிறோம். இதனால் நம்மளை தீமையற்றவங்களாக ஆக்காது. இது சுயநலமானது. இதனால் யாரும் பரிசுத்தமாவதில்லை. தாயிடம் அன்பு இருக்கிறது. தாய் தன் பிள்ளையை மட்டும்தான் நேசிப்பாள். இதுதான் சுயநலமான அன்பு. மற்றவங்களை நேசிக்க முடியாது அவரால். பாசம் இது பொல்லாதது. அன்பு வேற, பாசம் வேற. பாசத்தை சிலுவையில் அறையணும். பாசம் ஆண்டவர்கிட்ட கிடையாது. பாசம் ஆண்டவர்கிட்ட இருக்குமானா அவர் நரகத்தை உண்டாக்கி வச்சிருக்க மாட்டார். அவர் தீமையை வெறுக்கிறதுனால தீமையை அவன்கிட்ட இருக்குன்னா அவனை அழிச்சு போடுவேன்னு தான் சொல்லுவார். அது தீமைக்கு ஒத்துக்காது அன்பு. ஆனால் பாசம் தீமை செஞ்சாலும் ஒத்துக்கும், பரவாயில்ல, அவனுக்காக நியாயம் பேசும். தன்னை குறித்து மிஞ்சி எண்ணாமல் இருப்பது அழகு. எப்படிப்பட்ட எதிரியையும் மன்னிப்பது அழகு. பிறர் நலனுக்காக தன் சுகத்தை விட்டு கொடுப்பது அழகு. தேவன் பேரில் நம்பிக்கையாக இருப்பது அழகு. பொறுமையாக பாடு செழிப்பது அழகு. முடிந்தவரை எல்லோரோடும் சமாதானமாக இருப்பது அழகு. முடிந்தவரை தான். எல்லாத்தையும் எல்லா சமயத்திலையும் எல்லாத்தையும் சமாதானமாக இருக்க முடியாது. தன் குறைகளை பாவங்களை மறைக்காமல் ஒத்துக்கொள்வது அழகு. அது பெரிய விஷயம். அது தைரியம் வேணும். தான் தப்பு செஞ்சிருக்கேன்ற ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அறிவினால் நல்ல அனுபவங்களால் அகம்பாவம் கொள்ளாமல் மறைந்திருப்பது அழகு. சத்தியத்தின் வாஞ்சியாக இருப்பது அழகு. தன் தகுதி கிறிஸ்துதான் என வாழ்வது அழகு. சகல நீதி நற்குணங்களுக்காக தேவனை சார்ந்திருப்பது அழகு. அவரை அறிகிற அறிவில் பெருகி இருப்பதே அழகு. பெருக பெருக ரொம்ப அழகாயிடுறாங்க. கஷ்ட போராட்டத்திலும் அமைதியாக இருப்பது அழகு. தன் இயலாமையை புரிந்து நடப்பது அழகு. இதுதான் முக்கியம். தன் இயலாமையை புரியாத வரைக்கும் தலைகடம் ஆடும். நான் யாருன்னு புரிஞ்சு நிதானம் வரணும்னா நான் என்னுடைய பலவீனத்தை அறிஞ்சிருக்கணும். என்னிடத்துல தீமை இருக்குன்றதை அறிஞ்சிருக்கணும். முறுமுறுப்பு இல்லாமல் சங்கடங்களை ஏற்றுக்கொள்வது அழகு. பிறர் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் இருப்பது அழகு. யாருக்கும் தெரியாதபடி மறைக்கணும். சகோதர சிநேகம் பேரழகு. எப்போதும் நல்மனசாட்சியுடன் நடப்பது அழகு. அதை காப்பாற்றணும். அது அப்படி காப்பாற்றுறோம்னா பார்த்தாலே அழகா இருக்கும். சுத்த இருதயம் பேரழகு. மாயமற்ற விசுவாச பிரயாசம் கொள்ளை அழகு. விசுவாசம் வார்த்தை இப்படி சொல்லுதுன்னா அது சுதந்திரிக்கிறதுக்காக பிரயாசப்படுறதா மாயமற்ற விசுவாசம். எனக்கு இந்த வார்த்தை நான் பலிக்காது அப்படின்னு விட்டு கொடுக்கறது விசுவாசம் இல்லை. தன் ஆசை இச்சைகளை தேவ சித்தத்திற்கு விட்டு கொடுப்பது அழகு. பிறருக்கு உதவ பிரயாசப்படும் சிந்தை அழகு. அழகு நியாயம் சொல்றேன்னா இதெல்லாம் பரிசுத்தத்தின் குணம். அது எவ்வளவு அழகா இருக்குன்னு விவரிச்சு காண்பிக்கிறேன். உதாசீனம் பண்ணுகிறவனுக்கு வலிந்து நன்மை செய்வது அழகு. பகைஞனை நேசிப்பதே அழகு. எவ்வளவு உயர்ந்தாலும் தன்னை பற்றிய எளிய சிந்தை அழகு. என்னை பற்றி எனக்குன்னு ஒரு மதிப்பீடு வச்சிருக்கேன், அது நான் இழந்துட மாட்டேன். தன் மூடத்தனத்தை புரிந்தவன் நடை அழகு. இதான் முக்கியம். நான் எவ்வளவு தூரம் முட்டாளுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே அவன் ஞானியா நடப்பான். இது அழகிய சாட்சியான ஜீவியம். சாட்சி நம்மை குறித்து பிறர் சொல்வது, நம்மை குறித்து நாம் சொல்வதல்ல. சாட்சி நம்மை குறித்து பிறர் சொல்வது, நம்மை குறித்து நாம் சொல்வதெல்லாம் சாட்சியாகாது. அப்படிதான் ஆண்டவர் சொன்னாரு. உங்களை பார்த்து பிதாவை மற்றவங்க துதிக்கணும். பழைய ஏற்பாட்டில் தான் தாவீது துதிச்சான். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு அப்படி சொல்லித்தரல. உங்களை நற்கிரிகளை கண்டு மனுஷர்கள் கண்டு தேவனை துதிக்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் மறைஞ்சு கிடக்கு, மறைவா கிடக்கு. இயேசுவின் சாட்சி பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நாம பெற்றிருக்க அதே ஆவியினால. அந்த ஆவிதான் அவரை அவ்வளவு தூரம் மாத்திச்சு. அதன் அழகினால் எல்லோரையும் அவர் கவர்ந்தார். தேவனும் அவரில் பிரியப்பட்டார். அவர் சாட்சி வார்த்தையின்படி அல்ல, அந்த கற்பனைகளும் பக்தியும் அவருக்கு விரோதமாக இருந்தது. சாட்சி சபை போதனைப்படி நடப்பதால் வரும் என்று பரிசேயர்கள் தப்பாய் சொல்லித் தருகிறார்கள். பரிசுத்தாவி பெற்றவர்கள் அழகிய தேவ அன்பில் நிறைந்திருக்கிறார்கள். இதுதான் பரிசுத்தமாக்கும். நீ பரிசுத்தாவி பெற்றாலே அது உன்னை பரிசுத்தமாக்கிடும். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறேன், பவுலை காண்பிக்கிறேன், யோவானை காண்பிக்கிறேன். அவரை போல சிறந்த சாட்சியாக ஆக்கும். மற்றபடி ஆவியில் நிறைவதால் பயன் ஏதும் இல்லை. பரிசுத்தாவி பெற்றும் அன்பில் நடவாவிட்டால் பரிசுத்தாவி எதற்கு? கெட்டு சாபமாவதற்கா?
குரங்கின் கையில் ஏன் பூமாலை? அதுபோல இருக்கிறது இது. தேவன் பிரியப்படும் பரிசுத்த அழகு எதிர்க்கிறவனையும் வெட்கப்படுத்தும், உபதேசத்தில் செத்தவனையும் உயிர்ப்பிக்கும். புற ஜாதியினரும் பரிசுத்தத்தின் அழகை ஆச்சரியப்பட்டு பார்த்து வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என விரும்புகிறார்கள். ஆனால் ஆவிக்குறினால் மட்டுமே இது முடியும். மெய் பரிசுத்தம் கொள்ளை அழகு. செயலில் சுயநலமில்லாத எதுவும் அழகாய் இருக்கிறது, சுயநலமான எதுவுமே கேவலமாக இருக்கிறது. சுயநலத்தை தேடுகிறவனே அந்தி கிறிஸ்தன துணிந்து எங்கும் அறிவியுங்கள். சுயநல சிந்தையின்படி வாழ்கிறவன் இவன்.